Hi guys, I am Niti Prakash. I am currently pursuing MBA in Dr. NGP iTech. For designing my topic is innovation. What they have noticed daily. For that, I asked the customer from DMart what the innovation he is noticed. Let's see the video. ஓகே. சரி உங்கள் டெய்லி லைஃப்பில் நீங்கள் எந்த மாதிரிலாம் இனோவேஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய், என் பேர் அபிஷேக். நான் இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்காக வந்தேன். ஓகே. இப்போது நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு இடத்துல வாங்க போவோம். இப்போது ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே ஒரே இடத்துல கிடைக்காது. இப்போ கிளாத்திங்க்கு ஒரு செக்ஷன் போகணும், ஒரு டிபார்ட்மெண்ட் அது தனியாக இருக்கும். இப்போ கிட்ஸுக்கு டாய்ஸ் வாங்கணும் அது தனியாக இருக்கும். இல்லை ஒரு செட் ஆஃப் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே. இப்போது இந்த மாதிரி மார்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இப்போது அந்த 10 இயர்ஸ் முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஏன்னா நம்ம தனித்தனியாக போயிட்டோமோ நமக்கு வந்து டைம் வேஸ்ட் இருக்கும், அலைச்சல் வந்து அலைவோம். ஸோ அப்படிங்கும்போது அந்த டைம் கன்சம்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கம்மியாகுது. நமக்கு எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து அட் அ டைமில் சேம் டைமில் கிடைக்கிது. அப்படிங்கிறனால நமக்கு இது கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்ட் ப்ளஸ் வந்து டைம் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சொன்னால் சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் ஏன் டிமார்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ஸோ டிமார்ட் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறோன்னா நம்ம வந்து கன்சியூமர்ஸை நம்ம வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கணும். ஸோ ஏபிசி அப்படின்னு பிரிக்கும்போது மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி கஸ்டமர்ஸ், அதாவது மாட்ரேட்டான கஸ்டமர்ஸ் தான் நம்ம வந்து அதாவது மெயினாக இந்தியாவில் வந்து அவங்கள தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸில் குவாலிட்டி வைஸில் எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா டிமார்ட் ஒரு சொல்யூஷன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து குவான்டிட்டி வைஸ்லேயும் சரி ப்ரைஸ் வைஸ்லேயும் சரி உங்களுக்கு வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே, தேங்க்யூ. ஓகே. He visited the salesperson in KTM showroom. He said what are the innovations he noticed for past 5 years. Let's see the video. The photographer Natarajan and what is the innovation he noticed. Let's see the video. இந்த மாதிரி இனோவேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? வணக்கம், என் பேர் நடராஜன். நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டுடியோ ஒர்க்கில் இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டெய்லி யூசேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா
வண்டியோட தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிடுவேன். குறைஞ்சபட்சம் வந்து ஓட்டிகிட்டே இருப்பேன். நம்ம ஈவிக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு நான் செக் பண்ணும்போது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 அந்த டைமில் வந்து நான் வாங்கி 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈவி வந்து அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகலை. நான் வந்து அப்போ தான் பேசிக்ஸில் வந்துட்டு இருந்துச்சு. அதில் பெஸ்ட் என்னன்னு பார்த்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணுறது வந்து ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2. அந்த வெர்ஷன் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சஜஷன் பண்ணி வச்சுருந்தேன். 1.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இந்த வண்டியில் அதிகமாக வரவே இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து OS 5 மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 மாதமாக நிறையா பிரச்சனை. ஓகேங்களா, அந்த வண்டியோட ஸ்பீடு, அதோட குவாலிட்டி, அது எல்லாமே ஓகே தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்ட்ரிஸ் பைக் பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. பிரச்சனை வராத வரைக்கும், பிரச்சனையே வந்துச்சுன்னா நடு ரோட்டில் அப்படியே நின்றுடும். நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. சரி, இதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் நீங்கள் எதாவது நினைக்கிறீங்க? ஆல்டர்னேட் சொல்யூஷன் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிலையும் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிலோமீட்டர் மட்டும் இருக்குது அப்படின்னா வேற ஒரு ஆல்டர் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் தான் சஜஷன் பண்ணாலும் சொல்லுங்கள், நான் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதாவது இப்போ என் சஜஷன் என்னென்னா இவி சைக்கிள் இருக்குது ஓகேங்களா, அது வந்து உங்களுக்கு ஏன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால உங்களுக்கு அது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும். சப்போஸ் வேணும்னா நீங்கள் அது பேட்ரி இல்லைன்னா கூட நீங்கள் பெடல் பண்ணி கூட வீட்டுக்கு போய்க்கலாம். இல்லை அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நானே வந்து யாருக்கா சஜஷன் பண்ண போனால் இவங்க பைக் சைக்கிள் தான் அந்த மாதிரி லோக்கல் இருக்காங்கன்னா அவங்க சைக்கிள் வச்சுக்கணும் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்பும் நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. வண்டியில் ஒரு வேலை பேட்டரியை பொறுத்து பேட்டரி ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். ஒரு 20,000-25,000 பட்ஜெட்லேயே நான் ஆன்லைனில் கூட பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வண்டி கூட வாங்கிட்டா கூட நம்ம கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ. ஓகே. Visited Vadrajan from Vinaya Garments and he said, what are the innovations he noticed in the garments? Let's see the audio. நீங்கள் எந்த மாதிரி டெய்லி இனோவேஷன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து 35 இயர்ஸாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சிங்கர் பெடல் மிஷின் தான் இருந்தது. ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக ஆகிட்டு. இப்போது பவர் சிங்கர் கொடுத்துருக்குறாங்க கம்ப்யூட்டரில். அது வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக ஆகுது. ஏஐ மிஷின் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க கம்பெனியில். அது வந்து பெடல் இல்லாமல் ஒர்க் ஆகிற மாதிரி ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் வச்சுட்டோம்னா ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக ஆகுமாமா. கார்மெண்ட்ஸில் இது மட்டும் இல்லை, பிரிண்டிங்கும் இருக்குது. பிரிண்டிங் ஒர்க்குமே முதல்ல வந்து பிரிண்டிங் ஒர்க் வந்து ஸ்க்ரீன் வச்சு கையில் பிரிண்ட் அடிக்கிற மாதிரி வந்தது. எப்படி அந்த உட்டன் இதில் வந்து வந்தது. இப்போ வந்து மெஷின் வந்திருக்குது. அப்போ வந்து ஆட்கள் அதிகமாக தேவைப்படுது. இப்போ மிஷின் போட்டதுனால ஆட்கள் கம்மி, ஒர்க் அதிகமாக இருக்குது, ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கலாம். சரி, ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. By concluding, innovation is a process of translating an idea or innovation into a goods or service that creates a value for which people will pay. Considering the retail experience, supermarket offers a broad range of products, but DMart through it focus on bulk purchasing, private labels, and efficient logistics innovates by offering lower prices and streamlined shopping experience by directly addressing the customer value perception. In the automotive industry, a visit to a KTM showroom reveals how innovation drives a product development. For example, Duke motorcycle innovation might include advanced engine technology for better performance and fuel efficiency, sophisticated electronic riders, safety and control, lightweight chassis design, and cutting-edge digital dashboards with connectivity features. These are all designed to enhance the riding experience to meet evolving the customer demands. The electric vehicle market is hotbed of innovation. Speaking with an Ola electric scooter, customer highlights disruptions in personal mobility. Innovations here includes a long-range battery technology, fast charging capabilities, smart features like GPS navigation and anti-theft systems, etc. These are fundamentally change the traditional two-wheeler experience. Finally, the in-garments industry inquires with a manager about stitching machine and printing machines, would likely revealing innovations such as automated stitching patterns, computer-aided designs, multi-head embroidery machines for integrate designs, and digital printing technologies, fast production and reduce the waste compared to traditional methods. These technologies advance not only improve productivity but also open a new creativity possibilities. It is a continuous drive to improve, optimize and create a new value, whether it is
through cost efficiently in retail performance and feature in vehicles, sustainable technologies in transportation, or advanced manufacturing technologies in textiles.